ஓவர் டிராஃப்ட் அகேன்ஸ்ட் டெபாசிட் அண்ட் லோன் அகேன்ஸ்ட் டெபாசிட் இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கார்டிங் வீடியோ இருக்கும். வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன செய்வோம், எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணுங்க. நிறைய வீடியோலயே சொல்லியிருப்போம். எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணிட்டு தான் நீங்க ஃபினான்ஷியல் பிளானிங்கே செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் என்ன கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னாக்க மேக்ஸிமம் எல்லாருமே சஜஸ்ட் பண்றது லிக்விடா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது என்னன்னாக்கா பேங்க்ல போடுற பிக்ஸட் டெபாசிட். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இந்த பிக்ஸட் டெபாசிட் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நம்ம என்ன செய்வோம், இப்போ நமக்கு ஏதாவது ஒரு செலவு வருது அப்படின்னாக்க ஒரு 1 lakh டெபாசிட் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு எமர்ஜென்சி செலவு வரும்போது நம்ம அந்த 1 lakh ரெடீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்க நமக்கு திருப்பி அந்த ஃபண்டை ரைஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஒரு டஃப்பான விஷயமா இருக்கும். அதுக்கு இந்த லோன் அகெயின்ஸ்ட் டெபாசிட்டும் ஓவர் டிராஃப்ட் அகெயின்ஸ்ட் டெபாசிட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ரெண்டுமே வந்து அகெயின்ஸ்ட் டெபாசிட்ல தான் நீங்க பேங்க்ல எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் லோன் அகெயின்ஸ்ட் டெபாசிட் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ரெண்டுத்துக்கும் பொதுவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, லோனுக்கும் ஓவர் டிராஃப்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா அது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனா பார்ப்போம். இதோடைய ரூல்ஸ் எப்படின்னா பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும். நம்ம பார்க்க போறது இப்ப ஜெனரல் ரூல்ஸ் மட்டும் பார்ப்போம். இதுல யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னாக்க யாரெல்லாம் பிக்ஸட் டெபாசிட் ஹோல்டர்ஸா இருக்காங்களோ, இண்டிவிஜுவலாவோ ஜாயின் அக்கௌண்ட்ஸ் ஹோல்டரா இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் மைனர் நேம்ல டெபாசிட் இருந்தாக்க இதுல குவாலிஃபை ஆகாது. அதே மாதிரி டாக்ஸ் சேவிங் டெபாசிட்டா போட்டிருந்தீங்கனாலும் 5 years லாக்இன் பீரியட் உள்ள டாக்ஸ் சேவிங் எஃப்டியா இருந்தாலும் இதுல போட முடியாது. இப்ப மேக்ஸிமம் யாரும் டாக்ஸ் சேவிங் டெபாசிட்ஸ் போடுறது இல்ல. அப்படி போட்டிருந்தாங்கன்னா இதுல கவர் ஆகாது. இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு முக்கியமான மேஜர் பெனிஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. வேற எந்த கிளீன் லோன் மாதிரி ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப கம்பேரபிள் நீங்க போட்ட டெபாசிட்ல இருந்து நீங்க ஒரு லோன் ஃபெசிலிட்டி எடுக்கிறீங்க. இப்ப பேங்க் வந்து உங்களுக்கு 8% இல்ல 6 to 7%, 7% உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க எஃப்டிக்கு அப்படின்னா மேக்ஸிமம் 2% வரைக்கும் தான் அதில் சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கும். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னாக்க நீங்க வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணி நீங்க எடுக்க வேண்டாம். ப்ரீ மெச்சூர் பண்றதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து லாஸ் ஆகும். ஸோ நீங்க உங்களுடைய டெபாசிட் நீங்க ப்ரீ மெச்சூர் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் இதுல இருக்கவே இருக்காது. எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். இதுல ப்ராசஸிங் சார்ஜஸ் கிடையாது. இதுதான் மேஜரா உள்ள இதோடைய பெனிஃபிட்ஸ். இப்ப இதுக்கு வந்து கொலாட்ரல் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிக்ஸட் டெபாசிட் தான் இதுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டி. இதுக்கு வேற எதுவும் கொலாட்ரல் கிடையாது. இதுல மேக்ஸிமம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு பேங்க்குக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்து 80 to 90% வரைக்கும் இதுக்கு லோன் லிமிட் பிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எஸ்பிஐனா அப் டு 90%. ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 90-95%. இதே பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இப்படிலாம் போனீங்கன்னா 80% இருந்து உங்களுக்கு 90% வரைக்கும் நீங்க இதுல அவைல் பண்ணிக்கலாம். இதுல இன்ட்ரெஸ்ட் எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க யூஸ்வலா வந்து 0.5 இருந்து 2% வரைக்கும். அதாவது நீங்க ஒரு 6% பேங்க்ல கொடுக்குறாங்க அப்படின்னா 8% நீங்க பேங்க்ல டெபாசிட் போடுறீங்க அப்படின்னாக்க அதுல இருந்து ஒரு 2%, 10% வரைக்கும் அகேன்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க. பிளஸ் 2% வச்சுங்க மேக்ஸிமம் அந்த அளவுக்கு எடுப்பாங்க. சீனியர் சிட்டிசன் வந்து இதுல எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கலாம். ஆனா மைனர் நேம்ல இருக்கக்கூடாது டெபாசிட், அவ்வளவுதான். இன்டர்நெட் பேங்கிங்ல இந்த ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. டைரக்டாவே நெட் பேங்கிங்லயே டெபாசிட் போட்டுக்கலாம். அதுலயே லோன் அகேன்ஸ்ட் போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய பேருக்கு இந்த ஃபெசிலிட்டி தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நீங்க மேனுவலா பண்றீங்க அப்படின்னாக்க பேங்க்ல கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் நீங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும். எஃப்டி ரெசிப்டையும் ஸ்டாம்ப் பண்ணி சைன் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் இதுக்கு ப்ரொசீஜரே. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எவ்வளவு லோன் அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னாக்க 80 இருந்து 95% வரைக்கும் இதுல லோன் அமௌண்ட் இது பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும். இதோட டெனர் எப்படி இருக்கும், மெச்சூரிட்டி பீரியட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லோனோட பீரியட், டெபாசிட்டோட டியூ டேட் தான் இதுக்கு எண்டிங் டேட்டா இருக்கும், மெச்சூரிட்டி டேட்டா இருக்கும். அதாவது லோனுக்கும் அதே தான், ஓவர் டிராஃப்ட்டுக்கும் அதே தான். இது வந்து ஜென்ரலா லோனுக்கும் ஓவர் டிராஃப்ட்டுக்கும் உள்ள ரூல்ஸ். லோன்னா என்ன, ஓவர் டிராஃப்ட்னா என்னன்னு டீடைலா பார்ப்போம். இப்ப நீங்க லோன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 lakh டெபாசிட் போடுறீங்க. ஒரு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல டெபாசிட் போடுறீங்க. 1 year டெனர். இப்ப எவ்வளவு வருது பாருங்க, 7,186 வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இன்கேஸ் நீங்க இது 1 lakhல 80% லோன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 80,000 லோனு ஒரு 6 மாசத்துல அந்த நீங்க லோனை க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படின்னாக்க 180 days நம்ம சும்மா கால்குலேஷனுக்காக போட்டு பாக்குறோம். இப்ப ஏற்கனவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பேங்க்ல 7% கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அதுல இருந்து என்ன சார்ஜ் பண்ணுவாங்கன்னா 9. இது ஒவ்வொரு பேங்க்குக்கு ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஆனா 2 to 2.5 வரைக்கும் இருக்கும். 9% அப்படின்னாக்க பர் டே இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 rupees. இதை வந்து நீங்க 180 daysக்கு நம்ம இப்ப கால்குலேட் பண்ணுவோம். 180 20 rupees போட்டாக்க 3,600 rupees வந்து உங்களுக்கு 6 மாசத்துக்கானது. இப்ப எவ்வளவு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குது, 7,186 ரூபா. ஆனா இந்த லோனா எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு வருது, இன்ட்ரெஸ்ட்
3200 உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டியிலேருந்து தான் நீங்க இந்த லோனோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்க கட்டுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வருது பாருங்க. 7186 இருந்து உங்களுக்கு 3600 இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு 4000 உங்களுக்கு பெனிஃபிட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே சமயம் நீங்க இந்த டெபாசிட்டையும் க்ளோஸ் பண்ணாமே நீங்க இருக்க போறீங்க. இது எப்படி கட்டணும்? இஎம்ஐயா கட்டணும் அப்படின்னு கேட்டா இஎம்ஐயா கட்டணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த எண்டிங் டேட்டுக்குள்ள நீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் இப்படியே கட்டிட்டே வரலாம். மாசம் இன்ட்ரெஸ்ட் இப்ப 3600னாக்க மாசத்துக்கு ஒரு 600 வருது. 600 மட்டும் நீங்க மந்த்லி இன்ட்ரெஸ்டா நீங்க கட்டிட்டே வரலாம். நீங்க சேர்த்து மொத்தமா கூட இன்ஸ்டால்மெண்டா மாசம் 2000 5000 10000 உங்களுக்கு என்ன பணம் வருதோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடைச்சு அந்த டயத்துக்குள்ள அந்த லோனை மூட்டலாம். அப்படியே இல்லையா அந்த டியூ டேட்டுக்குள்ள நீங்க அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டி எடுத்துடணும். ஆக்சுவலா லோன் பீரியட் அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அந்த டெபாசிட்டோட டியூ டேட் வரைக்கும் லோன் பீரியடுங்கிறது உங்களுக்கு இருக்கும். 1 இயர் ஆகியும் நீங்க பணமே கட்டவே இல்லைனாக்கா அந்த டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி இவங்க இந்த லோனை அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் இருந்ததுன்னா அதை உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. இது ஆட்டோமேட்டிக்காவே அந்த லீன் டேட் முடிஞ்சு நீங்க கட்டாம விட்டீங்கன்னா அந்த டயத்துல பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒரு 6 மாசம் தான், அதுக்குள்ள எனக்கு பணம் வந்துடும், நான் அடைச்சிடுவேன், ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் எனக்கு வேணும், இல்லை எமர்ஜென்சிக்கு தான் வேணும், ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வேணும், இல்லை ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது அதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேணா உங்களுக்கு 20,000 தான் தேவை அப்படின்னாலும் நீங்கள் 20,000 கூட அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் போட போகிறாங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு பணம் வருதோ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க போறீங்க. உங்களுக்கு இதில் வந்து எந்த விதமான ப்ரீக்ளோஷர் சார்ஜஸோ எந்த விதமான ப்ராசஸிங் சார்ஜஸோ உங்களுக்கு எதுவுமே இருக்கவே இருக்காது. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ லோனா கட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒன் டைம் ஒரே ஒரு தடவை லோன் வாங்க போறீங்க, கட்டி எடுத்துட்டு போறீங்க. திருப்பி வேணும்னா நீங்க திருப்பி இதே மாதிரி டியூ டேட்டுக்குள்ள நீங்க கட்டி ஒரு 2 மாசத்துக்குள்ளே நீங்க கட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க திருப்பி கூட நீங்க அதுல லோன் எடுத்துக்கலாம். இதே இதுதான் ஓவர் டிராஃப்டா எடுத்தீங்க அப்படின்னாக்க இதே 1 lakh வச்சுப்போம். இதே 7% தான். அதுக்கும் அதே 9% + 2% அதுதான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டெனர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதோட 1 வருஷம் தான் டெபாசிட்டோட டியூ டேட் தான், அதுக்கும் டியூ டேட்டா இருக்கும். நீங்க 80,000ங்கிறது லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க பேங்க்ல. நீங்க எப்ப வேணுமோ 10,000 20,000 30,000 இப்படி நீங்க எடுத்து மேக்ஸிமம் லிமிட் வந்து 80,000 வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். பிசினஸ் பர்சன்ஸ்லாம் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுக்குற மாதிரி up to 80,000 வரைக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா 5,000 2,000 500 1000 நீங்க இப்படியே எடுத்துக்கலாம். அது கால்குலேட் ஆகி உங்களுடைய மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு 80,000 வரைக்கும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். இது என்ன ஆகுனா உங்களுக்கு பணம் வரும்போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டு வரலாம். 30,000 பணம் வந்திருக்குன்னா அது பேலன்ஸ் 50,000 ஆகும். திருப்பி நீங்க அடிஷனலா ஒரு 1,000 வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னாக்கா 51,000 ஆகும். இந்த மாதிரி ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கும். நீங்க அவைல் பண்ற அமௌண்ட் வந்து இதுல ஆட் ஆன் ஆயிட்டே இருக்கும். நீங்க பணம் கட்டிட்டீங்கன்னா அது குறைஞ்சிடும். பாக்கி எல்லாமே சேம் இதுதான். பட் இது வந்து ரன்னிங்கா இருக்கும், அவ்வளவுதான். இது வந்து பீரியட்லாம் கிடையாது. இப்போ 1 இயர் கழிச்சு நீங்க திருப்பி ரெனிவல் பண்ணி வச்சுக்கணும். அந்த டெபாசிட் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து டெபாசிட்டி ரெனிவல் பண்ணிக்கணும், இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியும் ரெனிவல் பண்ணிக்கணும். இது ரன்னிங் அக்கௌண்டா இருக்கும். இதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்னா இதே மாதிரி எவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்ப 80,000த்துல 50,000 தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கன்னா 50,000 மட்டும்தான் வட்டி போடுவாங்க. நீங்க 60,000 யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா 60,000 மட்டும்தான் வட்டி. அதுவும் டேஸ் கால்குலேஷன்ல தான். நீங்க திருப்பி ஒரு 5,000 எடுக்கிறீங்கன்னா அந்த 5,000 எண்ணில இருக்கிறீங்களோ எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த 5,000 இருக்கும் அந்த மந்த் எண்ட்ல, அதுக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. பட் இதுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க. நீங்க மந்த்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு நீங்க லிமிட்டை என்ஜாய் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குங்க. லோன் போடுறதும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் அதை விட ஓவர் டிராஃப்ட் நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா அகைன் அண்ட் அகைன் நீங்க வந்து திரும்ப திரும்ப லோன் கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஈஸியா லிக்யூரா நீங்க போய் உடனே அவைல் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து செக் புக் ஃபெசிலிட்டி உண்டு, நெட் பேங்கிங்லயும் அவைல் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டி உண்டு. நீங்க ஈவன் ஜிபேல கூட நீங்க அந்த அக்கௌண்ட்டை நீங்க ஆட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்ல ஹாஸ்பிட்டல் செலவு, நமக்கு எமர்ஜென்சி செலவு இருந்தாலும் எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணாம இதுல இருந்தே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு +2% எங்கேயுமே இந்த மாதிரி +2%க்குள்ள 2-2.5%க்குள்ள உங்களுக்கு எங்கேயுமே லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க போட்ட அமௌண்ட்ல நீங்க எடுத்துக்கிறீங்க. இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியில ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து கரெக்டா இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டிட்டே இருப்போம். ஆனா அந்த அசலை வந்து அடைக்கவே மாட்டோம். என்ஜாய் பண்ண ஓடி ஃபெசிலிட்டி அமௌண்ட்டை அடைக்கவே மாட்டோம். திருப்பி ரீபே பண்ணாமே இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 50,000 ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை 50,000 எடுக்கிறீங்க அப்படின்னா அது அந்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த டியூ டேட் முடியறதுக்குள்ள அந்த வருஷத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் கொஞ்சமா லோனுக்கு எப்படி அடைக்கிறீங்களோ அந்த 50,000 அடைச்சிட்டீங்க, அதை செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க நெக்ஸ்ட் இயர் திருப்பி உங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னா நீங்க அந்த 50,000 அவைல் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டில என்ன ஒரு இதுன்னா நீங்க அதை கண்டிப்பா கட்டியே ஆகணுங்கிற கம்பல்சரி கிடையாதுங்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், வெறும் அந்த வருஷத்துக்கு வர இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம கட்டிக்கிட்டே வந்துருவோம். இந்த ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட் திருப்பி தொடர்ந்துகிட்டே வரும்.
இது மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்பஸ் வந்து சால்வ் ஆகாது. ஆக்சுவலா நானே அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னால திருப்பி அந்த லோனை அந்த அமௌண்ட்டை ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட்டை வந்து ரீபே பண்ண முடியாம வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்க செய்யாம அதை வந்து நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க, நீங்க எப்படி லோனுக்கு நீங்க அமௌண்ட்டை கட்டிட்டே இருப்பீங்களோ அந்த மாதிரி இந்த 50,000 நீங்க ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டீங்க. லிமிட் இருந்தாலும் நீங்க அதை ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு நீங்க திருப்பி இந்த அமௌண்ட்டை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கூல் ஃபீஸ் வரும்போது எமர்ஜென்சி ஃபண்டை ப்ரீ க்ளோஸ் பண்ணாம நீங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் இந்த மாதிரிலாம் என்னால கரெக்டா நான் ப்ராம்ப்டா கட்ட மாட்டேன், வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டே இருப்பேன், வாங்கின அமௌண்ட்டை என்னால கட்ட முடியாம போயிடும் அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். லோனா இருக்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சுவீங்க, அதை கட்டிடுவீங்க. திருப்பி ஆனா அகைன் அண்ட் அகைன் லோன் வாங்குற மாதிரி ஆகும். ஆனா அந்த ஓவர் டிராஃப்ட்ல அகைன் அந்த ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொரு ஓவர் டிராஃப்ட் ஃபெஸ்டில் ஒரு யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னாக்கா, அதுலேயே நீங்கள் டாப் அப் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய 1 lakh டெபாசிட் நீங்கள் 80,000 தான் வாங்கிக்கிறீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்த வருஷம் அதுலேருந்து 90,000 இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க, என்ஹான்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். அதுக்கு வந்து அடிஷ்னலாலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ப்ளஸ் 2%, 1.5% இந்த மாதிரி என்ன ஏற்கனவே உங்களுக்கு ரூல்ஸ் இருந்திருக்கோ, அந்த பேங்க்ல என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதன்படி தான் இன்ட்ரெஸ்ட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.